வெற்றி சார். இப்போ அவங்கள வந்து திருமணம் பண்ணணும் இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அவங்க வந்து வீட்லயே இருக்காங்க. அவங்கள சொல்லுங்க சார். பார்த்துக்கணுங்கிற மாரி உங்களுக்கு எப்போ எதனால அந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி தோணுச்சு? எண்ணம்ன்றது வந்து சார் அப்படி இல்லைங்க சார். ம், அண்ணன் வந்து இவங்கள பாசமா பார்த்து கூட்டு வந்துட்டாங்க சார். ம், கூட்டு வந்து நல்லபடியா நம்மளும் மேரேஜ் பண்ணி நல்லபடியா இருக்கணும். அவங்களுக்கு யாரும் இல்ல. ம். இந்த மாரி பொண்ண தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு கூட்டு வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசி மேரேஜ் பண்ணிட்டாங்க சார். ம். ஓ! இல்ல உங்ககிட்ட எல்லார்ட்டயுமே முதல்லயே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம். எங்ககிட்ட சொல்ல அம்மாகிட்ட சொல்லியிருக்காங்க. ம். நான் கொஞ்சம் சின்ன பையனால என்கிட்ட இதெல்லாம் கலந்துக்கிற மாட்டாங்க. ஓகே. ம், அப்படி இருக்கையில வந்துங்க சார், இவங்க விட்டு இறந்தோனே இவங்க அம்மா எங்கேயும் போ வேண்டாம். இவங்க நம்ம வீட்ல இருக்கட்டும். போனாலும் இவங்களுக்கு பாதுகாப்பு எங்கேயும் இருக்காது. அடுத்த இடத்துக்கு போனா. இவங்க படிச்சா படிக்கட்டும். நம்ம எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படின்றது சொல்லி தான் சார் இருந்தோம். ம், அப்புறம் காலப்போக்குல தான் இப்படியே ஒரு வீட்ல 2 பேர் இருக்கீங்க. பார்க்குறவங்கலாம் எதுவும் தப்பா பேசுவாங்க. ம், உங்களுக்குன்ட்டு ஒரு மேரேஜ் வேணும். ஆண் துணை வேணும்னு சொல்லி ம், அவங்ககிட்ட சொல்லி பேசி முடிச்சிட்டோம் சார். ம். இப்படி கேட்டப்போ நீங்க உங்களுடைய மனநிலை அத ஏத்துக்கிற மாரி இருந்ததா? இல்ல அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷமா என்னால ஏத்துக்கவே முடியல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என் ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் பேரெல்லாம் கையில பச்சைலாம் குத்திக்கிட்டேன். அப்படி நான் இப்படி இருந்தா தானே யாராவது நம்மள மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு கையில பச்சை குத்திக்கிட்டேன். இத ம், பார்க்குற மாரி இருந்தா யாரும் இன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நெறைய யோசிச்சேன். ம், அதே நினைவுகள்லயே ஒரு 3 வருஷம் இருந்தேன். ம், அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க, அம்மா, என்னோட நாத்தனார் எல்லாருமே, "நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது. நீ மாறி வரணும். ஏன் நம்ம தம்பிய கட்டிக்கணும். நீ இப்படி இரு. பாதுகாப்பு இல்லாம நீ எங்கேயும் முடியாது, வர முடியாது." நான் வேலைக்கு போன இடத்துல கொஞ்ச நாள் யூனியன் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணேன் சார். ம், அங்கெல்லாம் கேட்பாங்க, "எப்பா என் பையன் இருக்கான். மேரேஜ் பண்ணிக்கிறியான்லாம்?" கேட்பாங்க. சரி நம்ம இப்படி இருக்கிறனால தானே நம்மள எல்லாரும் இப்படி கேட்குறாங்க. கல்யாணம் ஆகலைன்னு, அப்ப நமக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் சரின்னு பழனியில வச்சு மேரேஜ் பண்ணேன்.